வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து. நம்மளுடைய விளக்கு கடை வெறுமனே பொருட்கள் மட்டுமே, தெய்வ சம்பந்தமான பொருட்கள் மட்டுமே விற்கக்கூடிய ஒரு இடமா இல்லாம, உண்மையான ஆன்மீகம் என்ன, பரிகாரமா, அல்லது நம்ம வாழ்க்கைக்கு வேற யார்கிட்டையும் போய் நிற்க தேவையில்லை, அத்தனையுமே நம்மளுக்குள்ள இருந்தே விடை கிடைக்கக்கூடிய அந்த ஞானத்தை பெறணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டினை உங்களுக்குள்ள கேட்க வச்சு, அதை தொடர்ந்து நிறையா பேரை அழைச்சி பேச வச்சிட்ருக்குறோம். அழகாக நம்மளுக்கு 51 சக்தி பீடம் அம்பாள் பற்றி நிறைய கேட்டுட்ருக்கோம். ஆனால் நிறைய பேருக்கு எங்களுடைய வழிபாடு பிடிக்கும். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிற வழிபாடு எங்களுக்கு எளிமையாக இருக்கே, நீங்கள் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இல்லைங்கிறீங்க, இது ஈஸியாக இருக்குது, நாங்கள் இப்படி கூட சாமி கும்பிட்டுக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறீங்க. இந்த தெளிவையும், பக்தி அப்படிங்கிறது நம்ம மனம் எவ்வளவு ஆழமாக அந்த இறைவனை தொடுது அதுதான் பக்தி, மற்றபடி வேற எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு நிலையை எனக்கு உணர்த்தியது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 63 நாயன்மார்கள் கதை தான். சுவாமிக்கு அன்போட என்ன கொடுத்தாலும் அதை சுவாமி ஏற்றுப்பாரு. நீங்கள் இப்படி பூஜை பண்ணலைன்னா, இந்த மாதிரி தீர்த்தம் ஊற்றலைன்னா, இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணலைன்னா, அபிஷேகம் பண்ணும்போது இதில் ஒன்று குறைஞ்சிருச்சுன்னா அப்படின்ற எந்த இதுவும் இல்லாமல் நம்ம உண்மையான பக்திக்கு கடவுள் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவார். வைராக்கியம் இருக்கணும் மனசில். எது நடந்தாலும் என் சாமி எனக்கு நல்லதுக்கு செய்து, என்னை ஏதோ ஒரு விதத்தில் என்னைய சரி செய்து அப்படின்னு, எந்த துன்பம் வந்தாலும் நம்மளை சரி பண்ணுறதுக்காக அப்படின்ற ஒரு மனநிலையை கொடுக்கணும். அந்த மனநிலை எல்லாருக்கும் வரணும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். அதனால தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி 63 நாயன்மார்கள் புராணங்கள், கதைகள் கேட்க போகிறோம். நம்மளை மாதிரி வாழ்ந்தவங்க, நம்மளை மாதிரி புருஷன் பொண்டாட்டியா பிள்ளை குட்டியோட வாழ்ந்தவங்க சிவனை எப்படியெல்லாம் கும்பிட்டாங்க, அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், அப்பாவை பற்றியும் தெரியணும்ல. அதனாலேயே இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை. இது ஒரு 17 வயசுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 28 வயசு வரைக்கும் எங்கள் மாமனார் மாமியார் கூட இருந்தப்போ 17 to 28 ஒவ்வொரு வழிபாடு, ஒவ்வொரு கோவில், ஒவ்வொரு சொற்பொழிவுக்கு மாமா போகும்போதெல்லாம் கூப்பிட்டு போய் அங்கே உள்ள பெரியவர்கள் பேச கேட்டு, அதுக்கப்புறமா தான் எங்களுடைய வாழ்வியல் நோக்கி ஓடும்போது அதிலோட விளைவா, அப்போ படித்தது, அப்போ கேட்டதோட விளைவா எங்களுக்கு இந்த தொழில் கிடைச்சதுன்னு கூட சொல்லுவேன். நிறைய பேர் அது எப்படி ஒரு கடை, ஒரு பொருளாக பார்க்காம அதை எவ்வளோ அழகாக சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க. அதுக்கு வித்து அதுதான். அப்போ நான் கேட்டதை திரும்ப எனக்கு என் பெருமான் எனக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சிவமாதவன் அப்படின்ற ஒரு தம்பியை எனக்கு அறிமுகப்படுத்தினார். இவருடைய அறிமுகம் எப்படி கிடைச்சது அப்படின்னா, எங்களுடைய நான் ஒரு பதிவு கூட போட்டிருந்தேன், அரங்கேற்றமா அல்லது சிவ அடியார்கள் மாநாடான்னு கேட்குற அளவுக்கு ஒரு அரங்கேற்றம் ஒன்று பண்ணணும். சிவலோகம் திருமணத்தோட ஐயா வாதவூர் அடிகளுடைய மகள் அவங்களுக்கு நாங்கள் அரங்கேற்றம் பண்ணும்போது, எப்போதுமே நம்மளுடைய நிகழ்வில் இது அரங்கேற்றமாக இருக்கட்டும், சலங்க பூஜையாக இருக்கட்டும், ஆனந்தவள்ளி தான் எப்போதுமே தொகுத்து வழங்குவாங்க. அப்போ ஐயா சொல்லும்போது நமக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி இருக்காரு, அவரும் நல்லா பேசுவாருன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்போ தான் முதல்ல சிவமாதவனுடைய அந்த பேச்சு ஆற்றலை நான் கவனித்தேன். ஒரு குழந்தை மாதிரி இருக்கார் இந்த தம்பி. எப்படி இவ்வளோ ஆர்வம்! எப்போதுமே அந்த ஆத்மா முன்ஜென்ம தொடர்பு இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ சீக்கிரமாக கிரகிக்க முடியும். எனக்கு இதுதான் என் வாழ்க்கைக்கான பயணம்ன்றது உண்மையாகவே சொல்கிறேன். இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி நான் உணர்ந்தேன், நான் என்ன இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போக போகிறேன் அப்படிங்கிறத 1 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ காமாக்கியா போயிட்டு வரும்போது அந்த எண்ணங்கள் தீவிரமாயிருக்கு. அது மாதிரியான ஒரு விஷயத்த அந்த தம்பிக்கு ஆண்டவன் இந்த வயசுலேயே கொடுத்துருக்கான். அவருடைய வழிமுறை என்ன, அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்றத அழகா அவருக்கு வழிகாட்டி, அதை அவர் மனசும் அதை ஏற்றுக்கிற அளவுக்கு பக்குவப்படுத்தி ஆண்டவன் கொண்டு இப்படி ஒரு பணியை, அதாவது பாடும் பணியே பணியாய் அருள்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சிவமாதவனுக்கு சிவபெருமானுடைய
அடியவர்கள் புகழ் பாடக்கூடிய பேசக்கூடிய பணியவே பணியா எம்பெருமானே கொடுத்துருக்கார். இங்கே மட்டும் இல்லை, நிறைய வெளிநாடுகளுக்கும் பயணப்படுறாரு. பொதுவாகவே சோசியல் மீடியாவில் பிரபலமாக இருக்கிறவங்க பேச்சு தான் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. தம்பி அதுக்கு முற்றிலும் மாறுபட்டவர். திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி உண்மையான பக்தின்னா என்ன, உண்மையான ஆன்மீகம்னா என்ன, மனக்குழப்பமே வரக்கூடாது. எவ்வளவோ பெரிய சோதனை வந்தாலும் இது எதனால் வந்ததுன்னு நமக்கு நாமளே கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இதுக்கு இந்த 63 நாயன்மார்கள் கதைகள் நமக்கு அவ்வளவு உறுதுணையாக இருக்கும். அதை தான் தம்பி சிவமாதவன் தொடர்ந்து நமக்கு சொல்ல போகிறாரு. நான் அப்போ கேட்டேன்றதை தாண்டி நான் உங்கள்கிட்டே சொல்லியிருப்பேன், ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாலே நான் உடனே அதை பதிவு பண்ணுறதுக்கு காரணம், நான் நிறைய விஷயங்களை பார்க்குறேன், கடந்து வர்றேன். அதனால் என்ன ஆகுதுன்னா நான் மறந்துடுறேன். அதை மறந்துடக்கூடாதுன்றதுக்காக உடனே உங்களுக்கு பேசி சொல்லிடுறேன். உங்களுக்கு சொன்ன மாதிரியே ஆச்சு. எனக்கு நான் ஒரு காலத்தில் ஒரு இடத்துல போய் நான் உட்காந்துட்டேன் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத திரும்பி பார்க்கறதுக்காக கூட எனக்கு இது பதிவெல்லாம் உபயோகமாக இருக்குமோ அப்படின்னு நினைப்போட இதெல்லாம் பதிவு பண்ணுறேன்னு சொல்லுவேன். நான் அந்த 17 வயசுலேருந்து அந்த 28 வயசு வரைக்கும் நான் கேட்ட என்னுடைய மனசுக்குள்ள ஆழமாக பதிஞ்ச விஷயங்களை திரும்ப எம்பெருமான் அருளால் இன்னைக்கு நான் திரும்ப ரீகால் பண்ணக்கூடிய ஒரு தருணம். இந்த தருணம் உங்களுக்கும் கிடைக்கணும். நான் அனுபவிக்கக்கூடிய அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்கணும். எனக்கு மட்டும் இல்லை, இந்த இடத்துல உட்காந்து பேசக்கூடிய அத்தனை பேரும் என்னுடைய குரு தான். அது குழந்தையா இருந்தாலும் அவன் சின்ன பையன்தான் சிவமாதவன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 25-26 வயசுக்குள்ளதான் இருக்கணும். ஆனா அந்த அந்த பையனுக்குள்ள இருக்கக்கூடிய ஞானம் சிவபெருமானே உட்காந்து சொல்றதா அந்த எண்ணத்தோட இவருடைய பதிவுகளை தொடர்ந்து கேளுங்க. ஒரு பெண் தெளிவுறா அப்படின்னா அவங்க பரம்பரையே தெளிவாயிடும். ஒரு பொண்ணோட கையில தான் இருக்கு. அந்த ஏன் ஆம்பளைங்களுக்கெல்லாம் பொறுப்பு இல்லாமல் இருப்பாங்களான்னு கேட்டுறாதீங்க. நமக்கு பொறுப்பு ஜாஸ்தி. அதனால தான் அப்படி எண்ணங்கள் இருக்கக்கூடியவங்க தான் நான் ஒவ்வொரு வீடியோவையும் பார்க்கும்போது ஒரு வாரம் கழிச்சு பார்ப்பேன் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. நம்மளை 2,10,000 பேர் ஃபாலோ பண்ணா கூட ஒரு 5,000-10,000 பேர் ஞானம் உள்ளவர்களா இருக்காங்க. அவங்களுக்காக தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள உதிக்கிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய நீங்களும் தான். நான் திரும்ப என் பெருமானை தேடுற எங்க அப்பாவும் அம்மாவும் எப்போதுமே, அதாவது சின்ன வயசுல எங்க அப்பா கேட்கும் போதெல்லாம் நான் டக்குன்னு சொல்லிடுவேன். நான் எங்க அம்மா தனியா கூப்பிட்டு மிரட்டுவாங்க. யாரு புள்ள அப்படின்னு கேட்டா நீங்க அப்பா புள்ளதான்னு சொல்லிடுவேன் எங்க அப்பாட்ட. எங்க அம்மா கேட்கும்போது சிரிச்சுக்கிட்டே நிற்பேன். அப்படித்தான் இன்னைக்கு என்னுடைய நிலைமையும். ஏன்னா என்னுடைய பக்தி முருகர்ல ஆரம்பிச்சது அப்படின்னா கூட 17 வயசுலேருந்து சிவபெருமான், தேவாரம், திருவாசகத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. அந்த நிலைக்கு போயிட்டோன்னு இருந்தப்போ அம்மா கூப்பிட்டு எங்களை ஆட்கொண்டா. நான் இப்போ கூட வாதூரடிகள் ஐயாவை பார்க்கும்போது நான் சொன்னேன், காமாக்கியா போயிட்டு வந்தீங்க போலமா, ரொம்ப சந்தோஷம் அம்மான்னு சொன்னப்போ நான் சொன்னேன், ஐயா நான் பாட்டுக்கு ஐயா கூடயே அப்பா கூடவே தான் இருந்தேன், எப்படி இப்படி அம்மா கூட பயணப்பட ஆரம்பிச்சேன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். அப்பாவும் என்னைய விடலை, நீ என் மகளும் தான்ற அளவுக்கு அணைச்சு இன்னைக்கு திரும்பவும் அவருடைய புகழையும் அவருடைய கீர்த்தியையும். இதை ஏன் கேட்கணும்? நம்ம மனசு தெளிவாக, வேற யாருக்கும் நம்ம தெளிவுபடுத்தணும்னு அவசியம் இல்லை. தெளிவான ஒரு மனநிலை இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில வெற்றி தான். எது நடந்தாலும் அது இறை செயல் அப்படின்ற நிலைக்கு போயிட்டோம் அப்படின்னா அது சுவாமி முன்னாடி மாதிரியெல்லாம் இல்லைங்க. அடியவர்களை வாழ வச்சு பார்க்குறாரு. அவரோட புகழை பேசுறவங்கள வாழ வச்சு பார்க்குறாரு. இப்போ ஆன்மீகம் பேசுறவங்க தான் பெரிய ஆள் ஆக்கிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுதா? கேளுங்க, அதுவும் ஒரு விதமான பக்தி. அதை கேட்க கேட்க நீங்க தெளிவாவீங்க, உங்க குடும்பம் தெளிவாகும், உங்க பரம்பரை தெளிவாகும். இதனால நம்ம நாடே தெளிவாகும். ஒரு தெளிந்த மனநிலையோட சக உயிர், எல்லா உயிரையும் இறைவனா பார்க்கக்கூடிய எண்ணத்தை கொடுக்கக்கூடிய இந்த 63 நாயன்மார்கள் திருக்கதைகள் தொடர்ந்து வர இருக்கு. ஒரு பதிவை கூட மிஸ் பண்ணாதீங்க. நீங்க பார்த்துட்டீங்கன்னா அந்த தம்பிக்காக, சிவமாதவன் தம்பிக்காக நீங்க அதுல கமெண்ட் போடுங்க, சிவாய நம்ம போடுங்க. உங்களுக்கு ஒண்ணுமே எழுத வேண்டாம், கையெடுத்து கும்பிடுற மாதிரி போடுங்க. இது எல்லாம் தொடர்ந்து அந்த குழந்தை வளர்ந்து வர்றதுக்கு மிகப்பெரிய ஊக்கமா இருக்கும். இதெல்லாம் பண்ணாதானான்னு இல்லை, ஆனா இதுவும் கூட ஒரு சிவத்தொண்டு தான்,
ஒரு அடியாரை ஆதரிக்கிறது தான் 63 நாயன்மார் கதையே. நீங்க அதை கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சிவபெருமானுடைய புகழ் கேட்க கேட்க மனசு தெளிவாகும். எங்களுக்கு ஆண்டவ புண்ணியத்துல ஓரளவுக்கு, நாங்க பெரிய ஆளுன்னெலாம் சொல்ல வரல, ஏதோ ஒன்று நடக்கும்போது ஏன் இது நடந்ததுன்னு கொஞ்சம் யோசிக்கிற அளவுக்கு அறிவை கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த 63 நாயன்மார்கள் கதை தான். அதை நீங்களும் கேட்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு தொடர்ந்து வரப்போகுது. தொடர்ந்து கேளுங்க. எம்பெருமானுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.